السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فإن لم تفعلوا ولن تفعلوا إلى آخر الآية. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, சலாத்தும் சலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சஹாபா பெருமக்களின் மீதும், நல்லோர்கள் நாதாக்கள் நாம் நம் குடும்பத்தினர்கள் யாவரின் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹ்வினுடைய அருள் வசனத்தின் விளக்கங்களை வாரந்தோறும் அல்லாஹ்வினுடைய உதவியால் நாம் கண்டு வருகிறோம். அதன் வரிசையில் சூரத்துல் பக்ரா என்கிற குர்ஆனுடைய மிக பெரும் அத்தியாயத்தில் ஏறத்தாழ 23 வசனங்களை நாம் கண்டிருக்கிறோம். தொடர்ந்து 24வது வசனத்திலிருந்து இன்று நாம் அல்லாஹ்வின் உதவியால் பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய அருள் வசனத்தை கேட்பதும், அதை படிப்பதும், அதை விளங்க நேரம் ஒதுக்குவதும் கூட அல்லாஹ் நமக்கு அளித்த பெரிய பாக்கியம். அல்லாஹ் இந்த பாக்கியத்தின் காரணமாக அல்லாஹ் ஜன்னத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி தருவானாக. அன்பு நிறைந்தவர்களே, சூரத்துல் பக்ராவின் 24வது வசனம் அல்லாஹு தாலா குர்ஆனின் சம்பந்தமாக 23 பேசினான். தொடர்ந்து 24வது வசனமும் அப்படிதான். என்ன சொல்லுகிறான் என்றால், ஃபஇல்லம் தஃபஅலு, குர்ஆனை போன்று ஒருவர் கொண்டு வர முடியுமா? உலகத்தில் குர்ஆனை போல ஒரு நூலை, ஒரு வேதத்தை, ஒரு கிதாபை ஒருவரால் கொண்டு வர முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அதை அல்லாஹ் மிக ஆணித்தனமாக சொல்லக்கூடிய இடம் இது. அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனை போன்று அவர்கள் கொண்டு வர முடியாவிட்டால் வலம் தஃபஅலு, நிச்சயமாக அவர்களால் கொண்டு வரவே முடியாது. இப்போ கொண்டு வர முடியாதவர்கள் இனி எப்போதும் கொண்டு வர மாட்டார்கள் என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சவால் விட்டு சொல்லிவிட்டு சொர்க்க நரகத்தை பற்றி பேசுகிறான். குர்ஆனுக்கு அடுத்ததாக சொர்க்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா, நரகம்னு ஒன்று இருக்கு. அதை நம்பணும். நம்பிதான் நம்ம தொழுகைக்கு வரோம், நோன்பு வைக்கிறோம், சக்காத்தை கொடுக்குறோம், ஹஜ்ஜி செய்கிறோம். நம்மளுடைய ஒவ்வொரு அமலும், நம்ம செய்கிற 2 ரக்காயத்து கூட ஜன்னத்து இருக்குன்னு நம்பி தானங்க தொழுகிறோம். பள்ளிக்கு இந்த நேரத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஜன்னத்து இருக்குது, அந்த ஜன்னத்தில் நமக்கு ஒரு இடம் கிடைக்கணும்னு தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். வேற என்ன காரணம்? நரகம்னு ஒன்று இருக்குது, மோசமானது. அதிலிருந்து பாதுகாப்பு வாங்கிடணும்னு சொல்லி தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியினுடைய ஆசையும் ஆவலும் இதுதானே. அதை சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபத்தகுன்னார் அல்லதி வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. நரகம் எப்படின்னா, மனிதர்களையும் கற்களையும் கொண்டு எரியூட்டப்படுகின்ற நரகம். மனிதர்களை போட்டுதான் எரிக்கப்படுமே நரகம். பற்ற வைக்கிறதே மனுஷனை வச்சுதான், கல்லை போட்டு தான் பற்ற வைக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நரகம் இருக்குது. அதை பயந்துக்கிறங்க. அது யாருக்குண்டா ஒழித்தத்திலில் காஃபிர், காஃபிர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்குங்கிறான். காஃபிர்களுக்கு தான் அதுங்கிறான். இப்போ நம்ம மாதிரி யாருக்கு என்ன இருக்குது? அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுக்காக அமல் செய்கிறோம், மெனக்கெடுறோம். ஒரு சின்ன இன்னைக்கு தொழுகையில் வந்து உட்காராம இத்தனை பேர் கடத்தருவில் நிற்கிறாங்களங்க. இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னா அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு ஒரு நன்மையை தருவான், அது இந்த உலகத்தை விட மிகச் சிறந்ததாக இருக்கும் என்று நினைத்து தானே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். உண்மைதானே? அப்போ அப்படிப்பட்ட நம்மளுக்கெல்லாம் அல்லாஹ் 25வது வசனத்தில் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறான். வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், எவர் ஒருவர் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார், பள்ளிக்கு வந்து தொழுகிறார், அவர் முன் சுன்னத்து பின் சுன்னத்து திக்ருகள் செலவாத்து குர்ஆன் ஓதுறது. சும்மா ஓதிட முடியுமா? குர்ஆன் எடுத்து வச்சு ஓதுறேன்டா
சைத்தான் விட்டுருவானா? அது ஒரு சின்ன முயற்சி தானே. இதெல்லாம் செய்கிறார். இப்படி அமல் செய்யக்கூடிய அந்த பெருமக்களுக்கு நற்செய்தி உண்டுங்கிறான் அல்லாஹ் தஆலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், நல்ல செய்தி சொல்லுங்க. யார் இந்த மாதிரி தொழுகிறார்களோ அவரே பயமுறுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. பெரும்பாலும் நல்ல செய்திகள் தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ் உனக்கு எல்லா அருளையும் தருவாமா, அல்லாஹ் அடிப்பான்னு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் உனக்கு எல்லா அருளையும் தருவான்னு சொல்லிக் கொடுக்கணும். தொழக்கூடிய அமல் செய்யக்கூடிய ஈமான் கொண்ட பெருமக்களுக்கு சொல்லுங்க, நல்ல செய்தியை சொல்லுங்கன்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றான். நல்ல செய்தி, அவங்கள பார்த்தா நல்ல செய்தி சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அன்னலகும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு சுவன சோலைகள் இருக்கிறது. ஜன்னத்துன்னு ஒன்று இருக்குது. ஜன்னத்துன்னா நம்மளுக்கு தெரியுமில்லங்க, ஜன்னத்துல சொர்க்கம். அதுக்கு நேரடி மொழிபெயர்ப்பு நிறைய சொல்லுவாங்க. சொர்க்கம்னு இருக்குது, தோப்பு சொல்லுவாங்க, தோப்புலாம் சொல்கிறோம்ல, சோலைகள், தோப்புகள், பார்க்கு, இதுக்கெல்லாம் ஜன்னத்தும்பாங்க. ஆனால் இங்கே என்ன பொருள்? சுவனம் இருக்குங்கிறான். சாதாரண வார்த்தை கிடையாது. சுவனம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை விளக்குறான் அல்லாஹ். சொர்க்கத்தை விளக்குறான். சொர்க்கத்தை பார்க்கின்ற ஆசை இருக்கா, சொர்க்கத்தை தெரிஞ்சுக்கிற ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா விளக்குகிறான். அது எப்படிப்பட்டது அந்த சொர்க்கம்? அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், சதாவும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். குல்லமா ரிசுக்கு மின்ஹா மின் சமரத்தின் ரிசுக்கன், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்து மரத்திலிருந்து ஒரு பழங்களை எடுத்து அவர்கள் சாப்பிடுவார்கள். அவர்களுக்கு சாப்பாடாக கொடுக்கப்படும். சாப்பிடுகின்ற போது அவர்கள் சொல்லுவார்கள், காலு ஹாதல்லதி ருசுக்குனா மின் கபல், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப்பிட்டோமே, இதே மாதிரி பழத்தை இதுக்கு முன்னாடி சாப்பிட்டோமேன்னு சொல்லுவாங்களாம். அப்ப உதூபிஹி முத்தஷாபியா, பழங்களை பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும், டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். பழத்துல டேஸ்ட் சூப்பர் 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 டேஸ்ட் இருக்கும், பழங்கள் ஒரே மாதிரி இருக்கும். வலஹும் ஃபீஹா அஸ்வாஜு முத்தஹரா, அதில் பரிசுத்தமான மனைவிமார்கள் இருப்பார்கள். அங்கே சொர்க்கத்தில் பரிசுத்தமான மனைவி. வஹும் ஃபீஹா காலிதூன், அதில் என்றென்றும் இருப்பார்கள் என்று சொல்லுவாராம். சொர்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்டா ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க. மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்திலேயே ரொம்ப தாழ்ந்த நியமத்து எது? கடைசி சொர்க்கத்திலேயே கடைசி தரஜான்னு சொல்லுவோம்ல, லாஸ்ட், அது எந்த மாதிரி இருக்கும் அந்த இன்பம்? சொர்க்கத்தில் கடைசி இன்பத்தை வாங்குறான்ல, அவனுடைய இன்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம். அப்போ அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹுடைய அருள் எவ்வளோ பெருசு பாருங்க. அல்லாஹ் ஒரு ரஹ்மத்தை தாங்க இந்த துனியாவில் இறக்கி வச்சிருக்கிறான். 99 ரஹ்மத்தை அல்லாஹ் மறுமையில் வச்சிருக்கிறான். அவ்வளோ அருளாளன் அவன். அவன் சொன்னானா, ஒரு முஸ்லிம் ஒருவன் நரகத்திலே செய்த பாவத்திற்காக என்ன செய்வான்? சிக்கிக்கொண்டு இருப்பான். அவனை அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி வெளியே கொண்டு வருவானா. இவன் தான் கடைசி. மற்ற எல்லாரும் ஜன்னத்துக்குள்ளே போயிருப்பாங்க, நரகத்து உள்ளவங்களாம் நரகத்துக்கு போயிருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நரகமும் நிரந்தரம், சொர்க்கமும் நிரந்தரம் அப்படிங்கிற முடிவு வந்துருச்சு. கடைசியாக ஒருத்தனை அந்த நரகத்திலேருந்து அல்லாஹ் தூக்கி வெளியே கொண்டு வந்தோடனே பெருமூச்சு விடுவானா, விட்டு சொல்லுவானா, தபாரக்கல்லதி நஜ்ஜானி மினன்னார், கொடுமையான இந்த நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றினானே அவனே பாக்கியமானவன் என்று சொல்லுவான். அவ்வளோ மோசமாக இருக்கும் நரகம், அவ்வளோ மோசமாக இருக்கும். நரகத்திலிருந்து வந்தது அவ்வளோ பெருசாக அவன் நினைப்பான். இதிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றிட்டானே, அவன் பாக்கியசாலி என்று அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் பெருமூச்சு விட்டுட்டு ஒரு மரத்தை பார்ப்பான். சொர்க்கத்துக்கு போகிற வழியில் அந்த மரத்தை பார்த்தா அது ரொம்ப இனிமையான பழங்கள் உள்ள மரம். அந்த பழத்தை பறித்து சாப்பிடலாமே, அதனுடைய ஜூஸ்களை குடிக்கலாமேன்னு சொல்லி அல்லாஹ்வே அப்படின்னு கூப்பிடுவான். அல்லாஹ்வே அப்படி அல்லாஹ் கேட்பானா, ஏன் என்னைய கூப்பிடுறா அப்படி? அந்த மரத்துக்கிட்ட என்னைய நெருக்கி வச்சு மரத்துக்கு பக்கத்தை கொண்டு போய் வச்சிரு, அந்த பழங்களையும் ஜூஸுகளையும் நான் குடிச்சுக்க அப்படி. இந்த வாய்ப்பு எனக்கு தருவியா? நான் தர்றேன், உனக்கு மாட்டேன்லாம் சொல்லலை. எவ்வளோ அருள் பாருங்க. உனக்கு இந்த நேமத்தை நான் தருவேன், மரத்துக்கு அருகிலே உன்னை நெருக்குவேன், அதோடு உன்னை வைப்பேன். ஆனால் ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு கண்டிஷன்டா, அடுத்து என்கிட்ட எதையும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் அவனை அந்த இடத்துல வைப்பான்.
ஆனால் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமும் அதெல்லாம் திண்டுட்டு அனுபவிச்சுட்டு இன்பத்தை கண்டுட்டு பக்கத்தில் பார்ப்பான். அது இன்னும் இனிமையான ஒரு மரம் தெரியும் அவன் கண்ணுக்கு, இன்னும் இனிமையான ஒரு மரம் தெரியும் கண்ணுக்கு. அந்த பழத்தை சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்குமேன்னு அவன் நினைப்பான். திரும்பவும் அல்லாஹ்வேன்னு கூப்பிடுவான். அல்லாஹ்வே அப்படின்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிய வாப்பா, கூப்பிடுறிய அப்படின்னு. இல்லை, அந்த மரத்தினுடைய பழத்தையும் சாப்பிட்டு ஜூஸ் குடித்தா நல்லா இருக்கும் போல தோணுது, அங்கன கொண்டு போய் நீ வச்சிரு அப்படின்னு சொல்லுவானா. அல்லாஹ் எவ்வளோ அருளாளன் பாருங்க. அந்த இடத்துக்கு அவனை நகர்த்து போய் வைப்பான். அந்த இன்பத்தை, அந்த பழங்களை சாப்பிட்டு மகிழ்வான். ஏன்னா கடைசி ஆளு சொர்க்கத்தில் கடைசி இன்பத்தை பெறவனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அதுக்கு மேலே உள்ளவங்கள எந்த மாதிரி இன்பத்தில் இருப்பாங்க பாருங்க. இப்படி கடைசியா ஒரு வழியை இவன் நல்லா ஜன்னத்துக்குள்ள அனுப்பிடுவான். இது ஒரு நீண்ட ஹதீஸ். உள்ள அனுப்பும்போது அல்லாஹ் சொல்லுவானா, உனக்கு இந்த ஜன்னத்தில் என்ன இடம் தருவேன் தெரியுமா? உலகத்தில் பேர் அரசர்கள் வாழ்ந்தாங்கல்ல, உலகத்தையே ஆண்டார்கள் அல்லவா அரசர்கள். இப்போ 4 பேர் ஆண்டாங்களங்க. உலகத்தையே ஆண்ட அரசர்கள் எவ்வளோ இடம் வச்சிருந்திருப்பாங்க, எவ்வளோ இடம் வச்சிருந்திருப்பாங்க. அந்த இடத்தை தருவா அல்ஹம்துலில்லாஹ் பான. அவ்வளோ பெரிய இடமா. அரசர்கள், பெரிய அரசர்கள் எவ்வளோ நிலம் வச்சிருப்பாங்க, எவ்வளோ சாம்ராஜ்யம் வச்சிருப்பாங்க. அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உனக்கு தருவான்னு கேட்டவுடனே அல்ஹம்துலில்லாஹ்ன்றுவான். ஒன்றும் இல்லை வாப்பா, 5 அது மாதிரி 5 மடங்கு தருவானான்னு கேட்பான். 5 மடங்கு தருவான்னு கேட்பான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ப்பா. அவனுக்கு அந்த இடத்துல சொர்க்கவாசிகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தான் வரும், வேற எந்த வார்த்தையும் வராது. அல்ஹம்துலில்லாஹ் தான் 5 மடங்கு தரங்கிறான். இந்த உலகத்தில் கூட அப்படி யாரும் நிலம் வச்சில்லை, அப்படி ஒரு சாம்ராஜ்யம் வச்சில்லை. கடைசியில் உள்ளவன் 5 மடங்கு தரங்கிறான்ல. உடனே அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, 10 மடங்கு தருவா அப்படி. 10 மடங்கு தரது மாதிரி எப்படி? யாருக்கு? உலகத்தில் வாழ்ந்து மரணித்த ஒரு இஸ்லாமியனுடைய கடைசி ஜன்னத்து வாசியினுடைய சுகம் இது. கடைசி உள்ள சுகம் இது. அப்ப ஆக உயர்ந்தவருடைய சுகம், சொர்க்கத்திலே ஆக உயர்ந்தவர்களுடைய சுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு மூசா நபி கேட்டப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், ஐனும் மாராத், எந்த கண்ணும் பார்த்திராது, வலா உதுனும் சமீஅத், எந்த காதும் கேட்டிராத, உள்ளத்தில் கூட நினைத்து பார்க்க முடியாத சுகம் இருக்கு என்று அல்லாஹ் சொன்னான். அந்த மாதிரி ஒரு சுகத்தை நான் உயர்ந்த ஒரு மக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். சொர்க்கத்தினுடைய கதவு இருக்கு பாருங்க. இப்போ பள்ளியாசலில் கதவு இருக்குல்ல, அங்கே டோர், நம்ம பள்ளிக்கு கீழே டோர் இருக்குல்ல, எவ்வளோ பெரிய டோர் இருக்கும். பள்ளியினுடைய அந்த கதவு, பொதுவாக ஒரு கதவு அந்த பில்டிங்கினுடைய அதிகாரத்தையும் பில்டிங்கினுடைய மரியாதையும் காட்டும். பெரிய பங்களாவாக இருந்தால் கதவும் பெருசாக இருக்கும். அப்போ டோரை பொறுத்து அந்த பங்களாவினுடைய மதிப்பு தெரியும். சொர்க்கத்தினுடைய கதவு எவ்வளோ பெருசு தெரியுமா? சொர்க்கத்தினுடைய கதவு எவ்வளோ பெருசு. ஒருத்தர் குதிரையில் ஏறி 1 மணி நேரம் போனாருன்னா வேகமாக குதிரையை ஓட்டிக்கிட்டு போனால் எவ்வளோ வேகமாக போவார், எத்தனை கிலோமீட்டர் போவார் 1 மணி நேரத்தில். 1 மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டர் போயிடுவார். இதே ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் இல்லை ஒரு நைட்டு ஒரு பகல், அதே ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருஷம் போனால் எவ்வளோ தூரம் போயிடுவார் குதிரையில். 1 வருஷம் குதிரையில் போகிறார், எவ்வளோ வேகமாக எவ்வளோ தூரம் போயிருப்பார். அதே ஒரு 100 வருஷம் போனால், ஒரு 100 வருஷம் ஒரு தொடர்ந்து குதிரையிலே போறாரு, தொடர்ந்து நிப்பாட்டவே இல்லை குதிரை. எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பார். அவ்வளோ தூரம் இருக்குமா ஒரு சொர்க்கத்தினுடைய கதவு. சொர்க்கத்துக்கு 8 கதவு இருக்கு, 8 வாசல். ஒரு கதவு அவ்வளோ தூரம் இருக்குமா. உள்ள போனா மரங்களை பார்த்தால் சில மரங்கள் அதனுடைய இலைகள் விரிந்து கிடக்கும். அந்த விரிந்த இலைகளை கடந்து போவதற்கு 100 ஆண்டுகள் ஆகுமா. மரத்தின் கிளைகளின் இலைகளை கடந்து போக 100 வருஷம் ஆகுமா. மரங்களை எல்லாம், சில மரங்களை அடிபாகங்களை பார்த்தா தங்கத்தில் இருக்குமா, சில மரங்கள் வெள்ளியில் இருக்குமா, சில மரங்கள் வெள்ளியிலேயே எல்லாம் வைத்திருப்பானா. சில மரங்களை பார்த்தா ஒரே படர்ந்து போய் வாசனைகளா வீசிக்கொண்டே இருக்குமா. இப்படி மரங்கள் அதிகம் நிறைந்த இடமா இருக்குமா. ஆறுகளை பார்த்தா
பாலாறு தேனாறு என்று ஓடிக்கொண்டிருக்குமா. சுகங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு சுகங்கள் உள்ள இடம் இந்த சொர்க்கம் என்று சொல்லுவார்கள். எப்படி பாருங்க, அல்லாஹ் சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு என்ன மாதிரி கிடைக்குன்னு சொல்லும் போது சூரத்துல வாசியாவில் அழகா வரிசையா சொல்லுவான். இது 7 இன்பம் இருக்குங்கிறான். உலகத்தில் கூட வாங்க முடியாது. அவ்வளோ பெரிய இன்பங்கள் சொர்க்கத்தில் யாருக்கு இருக்கிறது? சொர்க்கவாசிகளுக்கு இருக்கு என்பதை அல்லாஹு தாலா சொல்லி தருகிறான். ஒன்று என்னண்டா, அல்லாஹ் சொல்லுகிறான், உஜூஹு யௌமைதின் நாயிமா, முக பொலிவாகவே இருக்கும். இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு காலையில் முகம் ஒரு மாதிரி இருக்கும், மதியம் ஒரு மாதிரி இருக்கும், ஈவினிங் ஆகிட்டா ஒரு மாதிரி ஆகிடும். ஒரே மாதிரி இல்லைங்க முகம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், சொர்க்கவாசிகளுடைய முகமெல்லாம் மிக பிரகாசமாக இருக்கும், எப்பவும் பிரகாசமாக தான் இருக்கும். அல்லாஹ் அப்படி ஆக்கி வைப்பானாக. அதே போல அவர்கள் எப்போதுமே லிசாயிஹா ராதியா, அவர்களுடைய முயற்சியை திருப்தி கொண்டிருப்பார்கள். இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து உட்கார்ந்தோம், இது வீணா போகலன்னு அப்போ தெரியுமா? குர்ஆன் எடுத்து ஓதிருப்போம்ல, அது வீணா போகலன்னு அப்போ தெரியுமா? தஹஜ்ஜுத் தொழுதிருப்போம்ல, அது வீணாகலன்னு சொர்க்கத்தில் தெரியுமா? இந்த உலகத்தில் என்ன கொடுத்தாலும் திருப்தி வராது. இந்த உலகத்தில் என்ன கொடுத்தாலும் திருப்தி வராது. ஆனால் சொர்க்கவாசிக்கு அல்லாஹ் ஒன்று கொடுப்பான், லிசாயிஹா ராதியா, அது மிக திருப்தியாக இருக்குமா. திருப்தியான வாழ்க்கைங்கிறது எவ்வளவு பெரிய வாழ்க்கை தெரியுமா? அது சொர்க்கவாசியினுடைய வாழ்க்கை என்பார்கள். ஒரு இந்த உலகத்தில் திருப்தியோடு வாழ்றான்னு வச்சுக்கிறீங்க, அது சொர்க்கத்தினுடைய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை அது சொர்க்கவாசிகளுக்கே கிடைக்கும். அடுத்த இன்பத்தை அல்லாஹ் சொல்லுவான், ஃபி ஜன்னத்தின் ஆலியா, அவர்களுடைய சொர்க்கத்தினுடைய வீடுகள் எல்லாம், சொர்க்கம் எல்லாம் மிக உயர்ந்ததாக இருக்கும். சொர்க்கமே நிறைய பெயர் இருக்கு. ஜன்னத்துல் ஆலியா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் நஈம், அப்படி எல்லாம் நிறைய பெயர்கள் இருக்கு. அந்த சொர்க்கத்தில் அவருடைய வீட்டு கடந்து போகிறதுக்கே அவர் வீட்டினுடைய நிலை சொல்லுவாங்க. 70 கிலோமீட்டர் இருக்குமா அவருடைய பங்களா. 70 கிலோமீட்டர் ஒரு சொர்க்கவாசிக்கு 70 மைல் அளவுக்கு இருக்கும் என்றெல்லாம் எழுதுவார்கள். அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபீ ஜன்னத்தின் ஆலியா லா தஸ்மாஉ ஃபீஹா லாகியா, அதில் வீணான எந்த வம்பு தும்பு நடக்காது. இங்கே கொஞ்ச நேரம் பாருங்க, என்னென்னமோ கூச்சல் குழப்பமெல்லாம் நடக்கும். ஏதாவது இடங்கள் ஆகிட்டா கூச்சல் குழப்பம் நடக்குதா இல்லையாங்க? ஆனால் சொர்க்கத்தில் எந்த வீண் பேச்சுக்கும் வேலை இல்லை. அமைதியான நிலை தான், அமைதியான நிலை. ஃபீஹா ஐனுன் ஜாரியா, அங்கே நீர் வீழ்ச்சிகள் இருக்குங்கிறான். இன்னைக்கெல்லாம் ஃபால்ஸுக்கு போகணும், எங்கேயோ போகிறோம், அங்கேயே கொட்டி கொண்டு இருக்கும், மேலிருந்து ஊற்றி கொண்டு இருக்கும் என்று சொல்லுகிறான். அடுத்து சொல்லுகிறான், ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ, ஃபீஹா ஐனுன் ஜாரியா, ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ, உயரமான கட்டில்கள் இருக்குமா. கட்டில்னு சொல்லலை, கட்டில்கள்ங்கிறான். நிறைய மனைவிமார்களை எல்லா சொர்க்கவாசிகளுக்கு கொடுப்பான். ஒரு செய்தி இருக்குது, ஒரு சில பேருக்கு 4 மனைவி இருக்கும், ஒரு சில பேருக்கு 70 மனைவிகள் வரையும் இருப்பாங்க சொர்க்கத்துக்கு. பூர்லியங்கள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் எப்படி படைச்சிருக்கிறான்டா, அவங்க இந்த துன்யாவை எட்டி பார்த்தா துன்யாவே வெளிச்சமாயிடுமா. லவ் இத்தலாத், அவர்கள் துன்யாவை எட்டி பார்த்தால் துன்யாவே ஃபிளாஷ், சூரியன் வெளிச்சம் அப்படி வந்துடும், அவ்வளோ அழகா இருப்பாங்க. அவர்கள் 70 உடைகள் உடுத்திருப்பார்கள், 70 உடைகள் உடுத்திருப்பார்கள், ட்ரெஸ் 70 ட்ரெஸ். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலிருந்து ஒரு சொர்க்கவாசி அவர்களுக்கு வரக்கூடிய மனைவியாக அமைந்திருக்கக்கூடிய ஹூர்லீன்களை எந்த அளவுக்கு பார்ப்பார்கள் என்றால், அவர்களுடைய எலும்பும் எலும்புக்குள் இருக்கிற மஜ்ஜையும் கூட தெரியும் என்று எழுதுகிறார்கள். அவ்வளோ ஒரு இன்பமாக அந்த ஹூர்லீன்கள் இருப்பார்கள். அவர்கள் சொல்லுவாங்க, பார்ப்பதற்கு முத்துக்களை போல் இருப்பார்களாம். அவர்களை பார்த்தால் முத்துக்களை பார்ப்பதை போல் இருக்குமா. சொந்த மனைவிகளும் இருப்பார்கள். அவர்களை அல்லாஹ் எந்தவித நஜீஸ் இல்லாமல் சுத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். சும்மாவா உள்ள சொர்க்கத்துக்குள்ள போகும்போதே ஷராபன் தஹூரான ஒரு நீர் கொடுப்பான். அந்த நீருக்கு பேர் ஷராபன் தஹூரா. சொர்க்கத்தில் நிறைய நீர் இருக்குதுங்க, ஜூஸ் இருக்குது. ஜன்ஜபீல் ஒன்று இருக்குது, சல்சபீல் ஒன்று, காஃபு, ரொம்ப காஸ்ட்லியான ஜூஸ் காஃபு அப்படி இருக்குது. தஸ்னீம்,
அப்படின்னு இருக்குது. இப்படிலாம் நிறைய ரகம் இருக்குது, சொர்க்கவாசிக்கு நிறைய இருக்குது. அதில் முதல்ல கொடுக்கறது ஷராபன் தஹூரா, சொர்க்கத்துக்கு போகும்போதே கொடுப்பாங்களா. இதை குடிச்சிட்டா என்ன நடக்கும் தெரியுங்களா? இந்த தண்ணியை குடித்ததுக்கப்புறம் வேர்வையெல்லாம் மனமாயிடும், வேர்வை வரும்ல மனமாயிடும். ஏன்னா சொர்க்கத்துக்குள்ள துர்வாடைக்கு வேலை இல்லை, வெளியே வரக்கூடிய வேர்வையெல்லாம் அத்தரை போல வருமா. அங்கே தாடிக்கு வேலை இல்லை, மீசைக்கு வேலை இல்லை, நம்ம தானே தாடி மீசைக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது. எந்த கழிவுக்கும் வேலை இல்லை, சிறுநீரோ இல்லை மலை கழிவுகளோ இங்கே வேலை கிடையாது, எதுவுமே இல்லை. அதே மாதிரி எந்த அளவுக்குன்னு சொன்னால் துர்வாடை உள்ள எதுக்குமே இங்கே வேலை இல்லை என்று சொல்லுவார்கள். அவர்கள் மீது வீசுகின்ற காற்றும் கூட, அவர்களிடத்திலிருந்து வருகின்ற காற்றும் கூட கஸ்தூரி மனத்தை போல் இருக்கும் என்று எழுதுவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் மாற்றிடுவான் சொர்க்கவாசிகள், அவ்வளோ இன்பமாக அல்லாஹு தஆலா மாற்றி விடுவான். அவர்கள் அந்த ஹூரில் ஈன்கள் அவர்கள் நெரிச்சுவாங்கன்னா வீட்டிலேருந்து கடத்தெருவுக்கு அனுப்பி வைப்பாங்களாம். கடத்தெருவுக்குலாம் சில நேரத்தில் போயிட்டு வருவாங்க. சொர்க்கத்துலேயும் கடத்தெருவு இருக்குது, பஜார் இருக்குது. போயிட்டு வரும்போது மனைவிட்ட சொல்லிட்டு போவாங்களாம், ஹூரில்ன்ட்டு இந்த கடத்தெருவு வரையும் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு. சொர்க்கவாசிகள் அங்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருள், இங்கே இன்பம் தான், அங்கே அதை விட இன்பமான பொருளை வாங்குறதுக்கு போவாங்களாம். போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வீட்டில் உள்ள அம்மா, அதான் ஹூர்லின்னு சொல்லுவாங்களாம், எனக்கு போனதை விட அழகாக வரியலை. நம்ம காலையில் போய்ட்டு ஈவினிங் வரும்போது எப்படி வரும்? ஆனால் சொர்க்கத்தில் காலையில் போயிட்டு மாலையில் வந்தால் சின்னங்க சொர்க்கத்தில் உள்ள இது என்னண்டா, இருக்க 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 அழகு கூடிக்கிட்டே இருக்கும். சாப்பிட 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 சர்வ இன்பம் கூடிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் வயசும் சேஞ்ச் ஆகாது, ஆனால் அழகு மட்டும் கூடிக்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு வயசு கூடிக்கிட்டு இருக்கும், அழகு குறைஞ்சிக்கிட்டு இருக்கும், வயசு கூட கூட. ஆனால் சொர்க்கத்தில் அப்படி கிடையாது, அப்படியே இன்பம் கூடிக்கிட்டே இருக்கும், அழகும் கூடிக்கொண்டே இருக்கும் எல்லோருக்கும். இப்போ ஒருத்தர் சொர்க்கத்துக்கு இன்னைக்கு போறாருன்னு வச்சுக்கிறோங்க, இன்னைக்கு என்ன அழகுல இருக்கிறாரோ நாளைக்கு அதை விட கூடுதலாகவே இருப்பார். நாளைக்கு என்ன அழகுல இருக்கிறாரோ அதை விட கூடுதலாக அடுத்த நாள் இருப்பார். இப்படி அந்த சூக்குக்கு போயிட்டு அவர் திரும்பி வரும்போது வீட்டுக்கார அம்மா சொல்லுமா, ஹூர்லின்னு சொல்லுவாங்களாம், என்னங்க போகும்போது இருந்த அழகை விட உங்கள் முகம் இவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே சொல்கிறாங்கன்னா சும்மா நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். சில நேரத்தில் பாசத்துக்காக சொல்லுவாங்க, சில நேரத்தில் இப்படி சொல்லுவாங்க. ஆனால் அங்கே அந்த பொய்யெல்லாம் வேலை கிடையாது. சொர்க்கத்தில் பொய்யெல்லாம் வேலை கிடையாது. பொய், புறம், மோசடி, ஏமாத்துதல் இதெல்லாம் இங்கே வேலையே இல்லை. பேசுகிறதெல்லாம் சத்தியமாக தான் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கிறீங்களேன்னு ஹூர்லின்கள் சொல்லுவாங்களாம். இவர் சொல்லுவாரா, நீ மட்டும் என்னம்மா, நான் உன்னை விட்டுட்டு போகும்போது எப்படி இருந்தியோ அதை விட அழகாக இருக்கிறியம்மான்னு சொல்லுவாராம். சத்திய வார்த்தை. கொஞ்ச நேரம் பிரிச்சுட்டு வந்தால் இன்னும் கூடுதலான அழகாக ஹூர்லின்களும் போன கணவன்மார்களும் இருப்பார்கள். அதை என்ன செய்வார்னா, கூட்டிக்கிட்டு அப்படியே மனைவி எப்பவும் அப்படியே இருக்கிறது அப்படின்னு கூட்டிக்கிட்டு அப்படியே ஆறு ஓரமாக போவாங்க. ஆத்தங்கரைக்கு போயிட்டு வரலான்னு ஹூர்லின்களை கூட்டிகிட்டு சொர்க்கவாசிகள் அப்படியே ஆற்று பக்கமாக அப்படி போவாங்க. இப்படி போய் ஃபீஹா சுருரு மர்ஃபுஆ, அங்கே கட்டில்கள் நிறைய போடப்பட்டிருக்கும், உயரமான கட்டில்கள், சிம்மாசனங்கள், நிறைய அரியணைகள் அதில் போடப்பட்டிருக்கும். அது இல்லாமல் சில பேர் அதில் ஹூர்லின்கள் மேல் மடியில் படுத்துக் கொண்டிருப்பார்கள். படுத்துக்கொண்டே அவர்களோடு பேசிக்கொண்டிருப்பார்கள். நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருப்பார்களாம், நீண்ட நேரம் பேசுவார்களாம். நம்மளுக்கு நீ பேசுறது யோசிக்கிறோம்லங்க, நிறைய நேரம் ஹூர்லின்களோடு அவர்கள் நேரம். அங்கெல்லாம் நேரம் கிடையாது. சொர்க்கத்தில் சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, நேரம் கிடையாது, எதுவுமே கிடையாது, காலண்டர் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு தீர்மானம் அல்லாஹ் தஆலா ஒரு சில நேரங்களில் தோன்றுவான்னு வருது, பின்னாடி வரும். அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஹூர்லின்கள் பேசிக்கும் போது மேலே ஒரு பறவை போயிட்டு இருக்குமா, இதை சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்களாம். உடனே அது பொறிச்சு அப்படியே முன்னாடி உட்காந்துருமா. கதை சொல்லலை, ஹதீஸுகள்லையும் குர்ஆன் வழியாக வரக்கூடிய செய்திகளை சொல்கிறேன். அப்படியே பொறிச்சு முன்னாடி இருக்குமா, அப்படியே சாப்பிட்ருவாங்களாம். சாப்பிட்ட பிறகு அப்படியே மரத்துக்கு கீழே இருப்பாங்களே, பழங்கள் சாப்பிட்டா நல்லா இருக்குமா, பழங்களின் இலைகள் கிளைகள் அப்படியே வளைஞ்சு கொடுக்குமா. மடியில படுத்துக்கொண்டு இருக்கிற சொர்க்கவாசி, ஹூர்லியினுடைய மடியில படுத்திருக்கிற சொர்க்கவாசி படுத்துக்கொண்டே பழங்களை சாப்பிடுவாராம். அவ்வளவு ஒரு இன்ப ரகத்தை அல்லாஹ் தஆலா அங்கே வச்சிருக்கிறான். அதுக்கப்புறமா அல்லாஹ் தஆலா அவங்க புறப்பட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வருவாங்களாம். அவங்களுடைய அரண்மனையை எல்லாம் சொல்லுவாங்களாம், பிரம்மாண்டமான அரண்மனை.
அவங்க ரூமுக்கு போனால் என்னென்ன இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க பாருங்க. அக்குவாபும் மௌது, அவர்கள் உள்ள போனால் நிறைய கோடைகள், பாத்திரங்கள். இன்னைக்கு சில வீடு பர்னிச்சரோடு சேர்ந்து கிடைக்கிறாங்க. அது மாதிரி அவங்க வீடு பர்னிச்சர்ல சேர்ந்த மாதிரி தான் இருக்கும், பர்னிச்சர் தான் இருக்கும். தங்க கோடைகள், வெள்ளி கோடைகள், அதே மாதிரி அரியணை அப்படிதான் தங்கத்திலும் வெள்ளியிலும் தான் இருக்கும். அதில் தண்ணீர்கள் எல்லாம், பானங்கள் எல்லாம், ஜூஸுகள் எல்லாம் ஊத்தப்பட்டே இருக்குமா. அல்லாஹ் சொல்லுவாராம், ஃபீகா வஅக்வாபு மௌதுஆ வனமாரிக்கு மஸ்கூபா. அவர்கள் உள்ள போகும்போது வரிசையா தலகணை இருக்குது பாருங்க, தலகாணியை அடுக்கி வச்சிருப்பாங்க. அவங்க எங்க விழுந்தாலும் ஒண்ணு விழுந்துடாத மாதிரி வரிசையா அப்படியே அடுக்கி வைக்கப்பட்டிருக்குமா. அடுத்து அல்லாஹ் சொல்லுவா, ஸராபியு மப்தூஸா, கம்பள விரிப்பு. பெரிய அரசர்களுக்கு தான் கம்பள விரிப்பு விரிப்பாங்க. அந்த சொர்க்கவாசிக்கு அவர்களுடைய வீடுகளுக்குள் கம்பள விரிப்பு விரித்து அந்த சொர்க்கத்துக்குள் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். எல்லாம் சொல்லணும். அவர்களுக்கு தண்ணி ஊத்தி கொடுக்க வில்தான முகல்லரும், இளமை வாராத சிறுவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் வேலை செய்வதற்கு. எல்லாம் சொல்லுகிறார் சூரத்துல் வாக்கியாவில். சின்ன பிள்ளைகள் இருந்து கொண்டே இருப்பார்கள், இளமையான சின்ன பிள்ளைகள் இருந்து கொண்டு இருப்பார்கள், வேலை செய்து கொண்டே இருப்பார்கள், கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இவ்வளவு அழகானது சொர்க்கம் என்று சொல்றான். இதுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா ஒரு வெள்ளிக்கிழமை பொழுது மாறி, அங்கே வெள்ளிக்கிழமை இந்த கிழமை எல்லாம் இல்ல, தோரணையா அது வெள்ளிக்கிழமை பொழுதை போல அப்படின்னு அந்த செய்தி சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா எல்லாரும் சொர்க்கவாசிகளை கூப்பிடுவார், வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் போவாங்க. ஏற்கனவே இன்பத்துல தான் இருப்பாங்க. எல்லாரும் திரண்டு பெரிய மைதானத்தில், எத்தனை பேர் இங்க உள்ள மைதானம் ஒரு 40,000 பேர் உட்காரலாமா? அது கோடான கோடி பேர் உட்காரக்கூடிய மைதானம். சொர்க்கத்துல 3/2 பகுதி உம்மத்து முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான் இருப்பாங்க. மீதி ஒரு பகுதியில தான் ஆதம் நபியில இருந்து ஈசா நபி வரை வந்த உம்மத்துமார்களின் மோமின்கள் அதில் இருப்பார்கள். அவ்வளவு பெரிய இடத்தை முகமது நபியினுடைய உம்மத்து தான் பிடிச்சிருப்பாங்க. அப்ப சொர்க்கத்துல அந்த அழைப்பு கொடுத்தன எல்லாரும் போய் நிற்பாங்க அந்த மைதானத்தில். என்ன நடக்க போதும், அதுல விதவிதமான சேர்கள் போடப்பட்டிருக்கும். அவங்களுடைய அந்தஸ்து பொதுவாக உட்காருவாங்க. தங்க சேர்கள், வெள்ளி சேர்கள், முத்துக்களான சேர்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கும். அவருடைய அந்தஸ்து கேட்டவாறு அந்த சேர்ல உட்கார்ந்து இருப்பாங்க. நடுவுல ஒரு மணல் மேடு ஒண்ணு இருக்குமா, நடுவு சுத்தி சேர் போட்டு உட்கார்ந்து நடுவுல ஒரு மணல் மேடு. அந்த மணல் மேடு மீது அதே திடீர் மணல் மேடு சுத்தி நம்ம உட்கார்ந்து விடுறோம். ஒரு காத்து ஒன்று வீசுமா, அந்த காத்து அந்த மணல் மேடுல பட்டவுடன் அப்படி ஒரு மனம் வீசுமா எல்லாருமே. ஏற்கனவே சொர்க்கவாசி மனமா தான் இருப்பாரு, ஒரு வித்தியாசமான மனத்தை இப்பத்திலே அப்படி வச்சிருக்கோம். அதனால அல்லாஹ் ஜன்னத்து சொல்லும் போதெல்லாம் ஹாலிதீன, ஹாலிதூன, ஹாலிதன் இப்படிலாம் சொல்லுவோம். அங்க உள்ள இன்பம் ஒரு வாரத்துக்குரிய இன்பம் அல்ல, ஒரு மாசத்துக்குரிய இன்பம் அல்ல, அது நிரந்தரமான இன்பம். ஏதோ மனைவி மக்கள் தர மாதிரி ஒரு 10 நிமிஷமோ 1 மணி நேரமோ இல்ல ஒரு 1/2 மணி நேரமோ உள்ள இன்பம் அல்ல, அது நிரந்தரமான இன்பம் என்று சொல்லுகிறானே. அந்த இன்பத்தை இந்த துனியாவில் ஒருத்தர் நிரந்தர இன்பத்தை பெற முடியுமா? பெற்றாலும் மனுஷனா இருக்க முடியுமா? ஒருத்தர் நிரந்தரமா இன்பத்தில் இருந்தா அவன் பைத்தியம் ஆகிடுவான். நிரந்தர இன்பத்தை இந்த துனியாவில் அனுபவிக்க முடியாது. அங்கே அல்லாஹ் நிரந்தர இன்பத்தை வைத்திருப்பான். எவ்வளவு பெரிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருப்பான் ஒவ்வொரு சொர்க்கவாசிக்கும். அப்படிப்பட்ட சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை சொல்லி அல்லாஹ் அந்த சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொல்லுங்கள் என்கிறான். பொதுவாக சொல்லுவாங்க, சொர்க்கத்தை சும்மா வாங்கிட முடியாது இல்லையா? சொர்க்கத்தை சும்மா வாங்க முடியுமா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை மதீனாவில் இப்படி போயிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சொர்க்கத்தை வாங்கின ஒரு பொம்பளையை காட்டுவா, சொர்க்கத்தை வாங்கிட்ட ஒரு பொம்பளையை காட்டுவான்னு சொன்னாங்க. எல்லாரும் ஆச்சரியமா, சொர்க்கத்தை வாங்கிட்டாங்களா? சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை. சொர்க்கத்தை வாங்கினவங்க சொர்க்க சீட்டு கிடைக்கிறது ஈஸியான வேலையா? சாதாரண சீட் எம்எல்ஏசி எம்பி சீட்டே கிடைக்க மாட்டேங்குது. சொர்க்கத்தை சீட்டை சஹாபாக்கள் வாங்கினார் இந்த உலகத்தில். எப்படி வாங்கியிருக்கிறாங்க? ஏன்னா அந்த இன்பத்தை அவர்கள் முன்னாலே கண்ணுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். அது சத்தியமாக நினைத்தார்கள். பாருங்க, சொன்னாரு இந்த சொர்க்கத்தை வாங்கிட்ட பொம்பளையை காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவை காட்டி அப்துல்லா பின் மஸ்ஊத் இல்லை அப்துல்லா பின் அப்பாஸ் இல்லை சொன்னாங்கன்னா, இவருக்கு ரசூல்லா இருக்கும் போது இந்த அம்மா வந்துச்சு, ரசூல்லா ஹயாத்தா இருக்கும் போது இந்த அம்மா ரசூல்லாங்க வந்து எனக்கு முடிக்கல நாயகமே,
எனக்கு ஒரு நோய் இருக்குது, திடீர்னு எனக்கு வலிப்பு வந்துடுது, நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறேன், அங்கங்கே விழுந்துடுறேன். என்ன நோய் பாரு, இல்லை காப்பாற்றும். வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு விழுந்தா என்னங்க ஆகுது? இல்லை அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறேன் பாரு. ரோட்டில் வரோம், பஸ்ஸில் வரோம், காரில் வரோம், பைக்கில் வரோம், நடந்து வரோம், இல்லை அதுலேருந்து காப்பாற்றினானா இல்லையா? இந்த அம்மா சொல்லுது. ஒரு பெண்ணுக்கு என்ன நிலை பாருங்க, போயிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபிக்ஸ் மாதிரி வலிப்பு வந்து அங்கேயே விழுந்துருவேன். இப்படி ஒரு நோய் எனக்கு இருக்கிறது. ஏன் அல்ல எனக்கு இப்படி தந்தான்னா பேசல. இப்படி ஒரு நோய் இருக்குது, இது சரியாகிறதுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏம்மா நான் துவா செய்யறேன், துவா செஞ்சா உனக்கு சரியாயிடும். ஆனா நீ பொறுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு ஜன்னத்து கிடைக்கும்டா. வார்த்தை பாரு, பொறுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு ஜன்னத்து கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். உடனே அந்த அம்மா முடிவு எடுக்கிறத பாருங்க. அதனால இப்ப என்ன வேணுமோ அதை தானே வேணுமோ. இந்த அம்மா சொல்லுது, பொறுத்துக்கிறேன், எனக்கு ஜன்னத்து தான் வேணும், பொறுத்துக்கிறேன், எனக்கு ஜன்னத்து தான் வேணும்னுச்சு அந்த அம்மா. இந்த அம்மா ஆனா ஆடை மட்டும் விலகாம இருக்க துவா செய்யுங்க. ஆடை மட்டும் இல்லை, இப்படி எப்படி வார்த்தை வரும். பதில் போர்ல ஹாரிஸாக ஒரு சஹாபி கொல்லப்பட்டார், ஷைதாக்கப்பட்டார். இஸ்லாமிய படையில ஹாரிஸா போர் வீரர் கொல்லப்பட்டார். அந்த அம்மாவுக்கு ஒத்த புள்ள தான், இவருக்கு ஒரு மட்டும் தான் புள்ள, கொல்லப்பட்டார். இந்த அம்மா வந்து ரசூலுல்லாஹ் கேட்குது, என் புள்ள எங்க இருக்கிறார், என் புள்ள எங்க இருக்கிறார், கொல்லப்பட்டுட்டாரு, மௌத்தாயிட்டாரு, என் புள்ள ஜன்னத்தில் இருக்கிறாரா இல்ல வேற எங்க இருக்கிறார்? ஜன்னத்தில் இருக்கிறாருன்னா நான் ஒண்ணு சொல்லல, பொருந்திக்கிறேன் நான் எங்கேயுமே. ஆனா வேற எங்கேயாவது இருக்கிறாருன்னா நான் இப்பவே ஒப்பாரி வச்சிருவேன், என்னால தாங்க முடியாது, ஒத்த புள்ள. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க புள்ள எங்க இருக்கிறார் தெரியும்? சொர்க்கத்தின் ஆற்றிலை நீண்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அப்படியா, அப்படியாதான் நான் பொறுத்து கொள்கிறேன் என்று சொல்லி சந்தமா ஜன்னத்தை எப்படி வாங்கியிருக்கிறார் பாருங்க. வரலாற்றிலே அபூ குதாமான்னு ஒரு பெரிய அறிஞரை சொல்லுவார்கள். அவர் போர்க்களத்துக்கு போன சமயத்தில், படைகளை திரட்டி கொண்டு போர்க்களத்துக்கு போன சமயத்தில் அபூ குதாமா எல்லாரும் போருக்கு தயாராக நிற்கும் போது ஒரு பெண்மணி வந்துச்சான். அந்த அம்மா சொன்னச்சான், நாங்கெல்லாம் போருக்கு வரலாமா அப்படின்னு கேட்டுச்சான். பெண்கள்லாம் போருக்கு வரக்கூடாதுமான்னு அவர் சொல்ல ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார். இது எனக்கு தெரியும், ஆனால் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வின் தூதருடைய பாதையில் போர் செய்ய எனக்கு ஆசை. ஏன்னா போர் செஞ்சா ஜன்னத்து கிடைக்கும், போர் செஞ்சா ஜன்னத்து கிடைக்கும். ஆனா எங்களுக்கு போர் அனுமதி இல்லாமல் இருக்கிறது. அதனால அல்லாஹ் எனக்கு நீண்ட கூந்தலை தந்திருக்கிறான். என் கூந்தல் வந்து நீளமா இருக்கும், முடி, அதை அறுத்து கயிறாக்கி கொண்டு வந்திருக்கிறேன். போர்க்களத்துல ஒரு குதிரைக்கு போட்டு பயன்படுத்திக்கிறீங்க. அல்லாஹ் அதன் வழியா வச்சு இந்த பாவிக்கு ஜன்னத்தை தரட்டுமா? இந்த அம்மா சொல்லி கூடுமா கூடாதான்னு பேசுவார்ல, முடியாது கூடுமான்னு. அந்த அம்மா ஜன்னத்தை வாங்குறதுக்கு இருக்கிற முடிவு ஆர்வத்தை சொல்லுவார். எப்படி அந்த ஜன்னத்தை வாங்கிடலாம்னு நம்மெல்லாம் வந்து ஜன்னத்தை போகணும், ஜன்னத்தை வாங்கிடணும், ஜன்னத்துல ஒரு நிலத்தை ஏதாவது ஒரு இடத்தை வாங்கிறோம்னு நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சில பேர் ஜன்னத்துக்கு போகணும், எல்லாரும் ஜன்னத்துக்கு போகணும்னு ஆசை, ஆனா ஜன்னத்தை சில பேர் ஆசைப்படுதுன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க அவங்க. சொர்க்கம் சில பேரை பார்த்து ஆசைப்படுதுன்னு சொன்னாங்க. இவர் சொர்க்கத்துக்கு வந்தா நல்லா இருக்குமே. அது ஜன்னத்து துஷ்டா அருமா. ஒரு சொர்க்கம் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் சொர்க்கம் விரும்புதுன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல சொல்லும் போது அமரணி அல்லாஹ் எனக்கு உத்தரவு போட்டு இருக்கிறான். அந்த 4 பேரையும் நேசிக்க வேண்டும், அந்த 4 பேரின் மீது அன்பு செய்ய வேண்டும் என்றால் எனக்கு உத்தரவு போட்டு இருக்கிறான். ஏனென்றால் அந்த 4 பேரையும் அல்லாஹ் விரும்பி இருக்கிறான். 4 பேர் மீது அல்லாஹ் அன்பு செலுத்துகிறான். சொர்க்கம் விரும்பிக் கொண்டே இருக்கிறது. அதனால நானும் விரும்பணும்னு அல்லாஹ் உத்தரவு போட்டு இருக்கிறான்னு சொன்னான். இவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க. எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னா இவ்வளவு வேலை செய்யறாங்க. சொர்க்கமே கூப்பிடுதுன்னு சொன்னா அவங்க எவ்வளவு பெரிய வேலைகள் எல்லாம் செஞ்சிருப்பாங்க.
அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, 4 பேரும் மிகச் சிறப்பானவர்கள். சஹாபாக்களிலே மிக உயர்ந்தவர்கள் இந்த 4 பேர். அடுத்ததாக அஷ்ரத்துல் முபஷ்ஷிர், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர். அதுக்கப்புறம் பத்ரீன்கள், இதுக்கப்புறம் முஹாஜிர்கள், அன்சாரிகள், சஹாபாக்களுடைய நிலை. இதுல இந்த 4 பேரை ரசூலுல்லாஹ் மிக சிறப்புப்படுத்தி சொல்றாங்க. அதனால இவர்களை விட ஒரு சிறந்தவங்க நினைக்கிற கூடாதுன்னா நான் வருஷப்படுத்தினேன். குலஃபாய் ராஷிதனுக்கு நிகராக யாரும் வர முடியாது என்பது வேறு. ஆனால் சொர்க்கம் விரும்பிய 4 பேரை யார் என்று சொல்ல போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி இப்னு அபீ தாலிப். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை சொர்க்கம் விரும்புகிறதே என்று சொன்னார். அலி ரலியல்லாஹு சொர்க்கம் விரும்புகிறது, அல்லாஹ் விரும்புகிறான். என்னை அலியை விரும்ப சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறான். அலியை நேசிக்கிறது சொல்லி எனக்கு அல்லாஹ் உத்தரவே போட்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பெரிய விருந்து வந்தப்போ கூட அப்படிதான் கேட்டான். பெரிய ஒரு இடத்துல விருந்து வந்தப்ப யாருன்னா உனக்கு பிடிச்ச ஒரு ஆளை எனக்கு அனுப்பி வை, அவர் கூட உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொன்னான். அவர் கூட உட்கார்ந்து சாப்பிடணும், உனக்கு பிடிச்சமான ஒருத்தரோட உட்கார்ந்து சாப்பிடணும், அவரை உடனே அனுப்பி வைன்னு சொன்னான். துவா செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். உடனே கொஞ்ச நேரத்தில் வந்து நின்றது யார் தெரியும்? அலி ரலியல்லாஹு தஆலா. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து நின்றார். இந்த ஹதீஸை இந்த அளவுதான் நிறுத்தணுமே தவிர அபூபக்கர் ரலியல்லாஹு அப்ப சிறந்தவர்கள் இல்லையா அந்த பார்வையில் போகக்கூடாது. அவர்களுடைய தரஜாக்கள் வேறு, படித்தரங்கள் வேறு. சொர்க்க விரும்பிய 4 பேர் என்று சொல்லுகின்ற போது அலி ரலியல்லாஹு சொர்க்க விரும்புகிறது என்று சொன்னார். இன்னொரு முறை சொல்லுகின்ற போது மிக்தாத் ரலியல்லாஹு, இவங்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமான்னு தெரியல. நிறைய பேரை தெரிஞ்சு நிறைய வச்சிருப்போம், ஆனால் இந்த மிக்தாத் ரலியல்லாஹு தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டோம். இவர்களை சொர்க்கமே விரும்புகிறோம். சில பேர் அவங்க வந்தா நல்லா இருக்கும்னு விரும்புவாங்க. சொர்க்கம் மிக்தாத் வந்தால் நல்லா இருக்குமே விரும்புகிறோம். அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் என்னை விரும்ப சொல்லி உத்தரவிட்டான் என்று சொல்லுகிறார். மிக்தாத் குணம் அப்ரு, ஆனா வரலாற்றில் மிக்தாத் குணம் அஸ்வதுன்னு எழுதுவார். பாப்பா பேர் அப்ரு தான். அப்ரு தான் அவங்க பாப்பா பேர். கத்திங்கிற இனத்தை சேர்ந்தவர்கள், குறைஷி கிடையாது. அவங்க பாதுகாப்பு இல்லை. ஊருக்குள்ள மதீனாக்குள்ள அவங்க வந்தப்போ மக்காக்குள்ள வந்தப்போ பாதுகாப்பு கிடையாது. இஸ்லாத்தில் 7வது நபராக நுழைந்து கொண்டவர் மக்காவில். பாதுகாப்பு இல்லாதவர்கள். பாதுகாப்பு உள்ளவர்களாக இருந்தாலே அடித்து விடுவார்கள். அதுக்கு ஒருவரை உதாரணம் காட்ட வேண்டும் என்றால் அவரையும் சொர்க்கம் விரும்புகிறது. அவர் பேர் என்னன்னா அபூ தர்ருல் கிஃபாரி. அவரையும் சொர்க்கம் விரும்புகிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். 4வதாக சொன்னார்கள் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா. இந்த 4 பேரையும் சொர்க்கம் விரும்புவது சொன்னார். அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஸ்லிமானதற்கு பிறகு காபாவுக்கு பக்கத்துல போய் கலிமாவை சத்தம் போட்டு சொன்னோனே இனி அவர் பொழைக்க மாட்டார்னு சொல்ற அளவுக்கு அடிச்சார். இனி அவரால் தப்பிக்க முடியாது, இனி மூத்தா போயிடுவார்னு சொல்ற அளவுக்கு அடிச்சார். அப்ப முஸ்லிமாக அப்பாஸ் ரலியல்லாஹு, அப்ப முஸ்லிமாக அவங்க ஓடி வந்து அவர் மேல படுத்துக்கிட்டாங்க. அடிக்காதீங்க, படுத்துக்கிட்டா அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பாஸ் ரலியல்லாஹு மேல அடி விடும், அதனால அடிக்க மாட்டாங்க. அப்படியே விட்டுட்டாங்க. சொன்னாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு. அப்போ முஸ்லிமாவோட சொன்னாங்க, இவர் போய் அடிக்கிறீங்க யார் தெரியும்? இவர் மக்காவாசியாக இல்லாமல் இருக்கலாம், குறைஷியா இல்லாமல் இருக்கலாம், இவர் ஹிஃபாத் கூட்டத்தை சார்ந்தவர். உங்களுடைய வாழ்வாதாரமே எங்க இருக்கிறது? ஷாம்ல இருக்குது. ஹிஃபாரை கடந்துதான் ஷாமுக்கு போகணும். அவங்க இனத்தவர்கள் உங்களை சும்மா விட மாட்டாங்க, உங்களை ஒரு வழி பண்ணா விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு விட்டாங்க. திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு அடிச்சாங்க. நல்ல வம்சத்தை சார்ந்திருந்த அபூதர் கிஃபாரி இல்லாதவர்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனைடா. மிக்தாத் இப்னு அஸ்வத், மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹுக்கு வம்ச பலம்லாம் கிடையாது. பிலால் ரலியல்லாஹு இப்படியோ, சுஹைப் ரலியல்லாஹு இப்படியோ, அம்மார் ரலியல்லாஹு இப்படியோ, யாஸர் ரலியல்லாஹு இப்படியோ, அந்த மாதிரி தான் வம்ச சப்போர்ட் இல்லாதவங்க. எந்த ஒரு பின்புலமா அவர்களுக்கு கிடையாது. அடிச்சா வந்து பாதுகாக்க யாரும் கிடையாது. அப்படிப்பட்டவங்க மிக்தாத் இப்னு அஸ்வத் அப்படி இருக்கும். அவர்கள் முக
கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா யார் பொண்ணு கொடுக்குறது? யாராச்சும் தந்தாலும் கல்யாணம் பண்ணலாம், நீங்க என்ன கொடுக்கல அப்படின்ட்டாங்க. யார்கிட்ட? அப்துல் ரஹ்மான் அவுஃப் இல்லாட்ட வேற நீங்க பொண்ணு கொடுக்க கட்டிக்கிற அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் இல்லை, கொஞ்சம் கோபமா பேசி போயிட்டாங்க. பொண்ணு மெட்டதானே இல்லை, அவங்க வருத்தமா போச்சு. இந்த பொண்ணு தானே கேட்டோம், அவங்க தான் வந்து பேச்சு கொடுத்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னாங்க, நிக்காவை செய்ய சொன்னாங்க, நிக்காவுக்கு பொண்ணு வேணும், உங்க பொண்ணை கொடுக்கட்டா அவ்வளோ கோபப்பட்டு போறாங்களே. இந்த செய்தியை கொண்டு போய் முகமது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதான் சஹாபாங்க. முகமது ரசூலுல்லாஹ் அதை கொண்டு போய் சொல்றாங்க, இப்படி நடந்துருச்சு நாயகம், கவலையை விடுங்க, நான் உங்களுக்கு பொண்ணு பார்த்து தரேன்டா ரசூல், நான் உங்களுக்கு பொண்ணு பார்த்து தரேன்னு சொல்லி ஹாஷிம் குலத்துல சுபைர் இப்னு அப்துல் முத்தலிப் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வம்சம், அரபுலகத்திலே மக்காவிலேயே பெரிய வம்சம் ஹாஷிமி வம்சம். அந்த வம்சத்திலே பொண்ணெடுத்து கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ் அவருடைய மகளை. யாரு? வம்சத்தினுடைய பின்புலம் இல்லாத மிக்தாத் ரலியல்லாஹுக்கு அப்படி ஒரு வம்சத்தை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? பல இது இருக்குது. ஒண்ணு, ரசூலுல்லாஹ் பத்ர் போருக்கு போன சமயத்துல ஆலோசனை கேட்டாங்க. பத்ர் போருக்கு போன சண்டைக்கு உங்க ஆலோசனை சொல்லுங்கன்னு சொன்னப்ப ஒவ்வொரு ஆளும் ஒரு ஆலோசனை தந்தார். அதில் மிக்தாத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க ஒரு ஆலோசனை, அதுவே இந்த பனி இஸ்ரவேலர்கள் சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம், நீங்களும் உங்க அல்லாவும் போய் சண்டை போடுங்க, நாங்க உட்காந்து வேடிக்கை பார்க்கிறோம்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். இதுல அந்த வரப்புக்கு இன்னா மாக்குமா முகாத்திலு, நாயகமே நீங்களும் ரொம்ப சண்டையிடுங்க, உங்களோட சேர்ந்து நாங்களும் சண்டைக்கு வரோம், நீங்கள் எந்த வழியில் போகிறீர்களோ அது பின்னாடியே நாங்கள் வரோம், நீங்கள் எந்த பாதையில் போனாலும் எந்த போருக்கு போனாலும் பின்னாடியே நாங்கள் வருகிறோம், உங்களுடைய நியத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று வீர உரை தந்தது மிக்தாத் இப்னு அஸ்வத் இல்லாம அவர்கள் தான் இந்த மாதிரி வீரவர். அதனால தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, எனக்கு மிக்தாத் ரலியல்லாஹு ரொம்ப பிடிக்கும். ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆலோசனையை கேட்டபோது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷம் தரும்படியான பேச்சை பேசியவர் மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா. அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, என்ன சொல்லி தராங்க தெரியுங்களா? நமக்கு ரசூலுல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியவரை நாமும் விரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் ஒரு ஆளை சந்தோஷப்படுத்தினா அவங்கள நம்ம நேசிக்கிறது கடமை அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்லுவாங்க. இவங்கள ரசூலுல்லாஹ் ஒரு நாட்டுக்கு கவர்னர் அனுப்பி வச்சாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு ஒரு தடவை ஒரு நாட்டுக்கு கவர்னர் அனுப்பி வச்சுட்டு திரும்பி வந்தப்ப கேட்டாங்களா, கவர்னரா போனீங்கல்ல, பொறுப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு, யார் இந்த மிக்தாத்? இவங்களதான் ஜன்னத்தில் இருப்பது. இவங்க சொன்னாங்களா, அல்லாஹ்வின் தூதர், இங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சுடா, நம்ம தான் பெரிய ஆளு, நமக்கு கீழே மற்றவங்கள நமக்கு கீழே உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு நாயே அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல துவா கேட்பாங்கல்ல, அல்லாஹும்ம இறைவா அரினி ஃபி ஐனி சதீகா, எனக்கு என்னை தாழ்மையாகவே காட்டிக்கொடு, வஃபி அயுனின் நாஸ் கபீரா, மக்களுக்கு மத்தியில் என்னை பெரிதாக காட்டிக்கொடு என்று சொல்வாங்க. ஆனா மிக்தாத் சொல்றாங்க, எனக்கு என்ன பெருசா தெரிஞ்சிச்சு, மற்றவங்களும் எனக்கு கீழே இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு நாயகமே, அதனால இனி ஒரு 2 பேருக்கு கூட நான் அமீரா இருக்க விரும்பலன்னு சொன்னாங்க. ஒரு ஊருக்கல்ல, ஒரு இனத்துக்கல்ல, சாதாரண ஒரு 2 பேருக்கு கூட இனி தலைமையாக இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை நாயகமே சொன்னாங்க. எனக்கு இப்படி ஒரு நினைப்பு வருது நாயகம், இந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்துருச்சு. ரொம்ப பேரிதலான மனிதன், ரொம்ப பேரிதலான மனிதன். இந்த அளவுக்கு பேரிதல் சொன்னா, ஒரு தடவை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது ஒருத்தர் உஸ்மான் ரலியல்லாஹு புகழ்ந்தார். ரொம்ப புகழ்ந்தப்ப மண்ணெல்லி அவங்க மேல வீசினார். வீசிட்டு புகழ்ந்தவர் மேல மண்ணெல்லி தூக்கி வீசிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டாங்களா, அவர் என்ன புகழதானே செஞ்சாரு, ஒன்றும் பேசுறது திட்டலையே, அவர் மேல போய் மண்ணெல்லி கூட்டுறீங்க இல்லை பாப்பா அப்படின்னு கேட்டப்ப, நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, யார் முகத்துக்கு முன்னால் புகழ்கிறாரோ அவர் முகத்தில்
மிக பேணுதலான மாமனிதர் மிகதாது குண நம்பர் ரலியல்லாஹு வாழ்க்கை ரொம்ப பரிசுத்தமானது. இவர்களெல்லாம் சொர்க்க விரும்புன்னு சொன்னாங்க. சொர்க்க விரும்புகிறது ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. இந்த தோழர் உலகில் இது ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்துக்குரியவர். அதுபோல சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் சாதாரண இந்த சொர்க்கம் விரும்புற அளவுக்கு ஒரு வேலையை செய்யறாங்க. சாதாரணமா வேலை செஞ்சிருப்பாங்க. சஹாபாக்கள் ஒரு நீண்ட ஆயுசு வாழ்ந்தவங்க. குறிப்பு இருக்குது, 250 வயசு வரை வாழ்ந்தாங்க. ஒரு செய்தி ஏறத்தாழ 250 வயது வெளியிருப்பார். அவங்க பாரசீக நாட்டில் ஈரான் நாட்டில் ஒரு நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு தலைவருக்கு பிள்ளை. காலையிலும் மாலையிலும் வீட்டில் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். நெருப்பை பாதுகாக்கிற பொறுப்பு இந்த பிள்ளைக்கு. செல்ல பிள்ளையாக எல்லா நிலமும் வளமும் இருந்துச்சு அந்த வீட்டுல. பெரிய தலைவர் மகன், சாதாரணவர் அல்ல. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சல்மானும் மின்னி, சல்மான் என்னை சார்ந்தவர். செய்தி தெரியுமா? இந்த வார்த்தையை கூட சில பேர் அகில பைத்திலே சல்மான் ரலியல்லாஹு வருவார் என்று எழுதுகிறார். இந்த வார்த்தை வச்சு அகில பைத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் சல்மானும் கூட அடங்குவார் என்று எழுதுகிறார். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அவரை விரும்பினார். இந்த நெருப்பு வணங்கு கூட்டத்தில் எப்போதும் நெருப்பு வணங்குறது, நெருப்பை பார்த்து நெருப்பு எரிச்சுட்டே இருக்கும். அவருக்கு வேற மதமே தெரியாது. ஒரு தடவை வெளியே போயிட்டு வந்தப்போ ஒரு ஃபாதரை பார்த்துட்டா, அங்கே சில பேர் கிறிஸ்தவர்கள் ஏதோ வணங்கி கொண்டு இருந்தார்களாம் தேவாலயத்தை. அதை பார்த்துட்டு என்ன புதுசா இருக்கு, இந்த மத வித்தியாசமா இருக்குன்னு கேட்டப்ப முதலாக வேற மதத்தை பண்ணி பார்த்தா, புது மதம் வேற மதமா இருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டப்ப, இதுதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த மார்க்கம் என்று அவர் சொல்ல, உடனே அது ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. அது ரொம்ப நல்லா என்ன தெரிஞ்சிச்சு. உடனே அவர் பாப்பாட்ட போய் சொன்னார். பாப்பா ஏத்துக்கல, கட்டி போட்டார், கொடுமைப்படுத்தினார், சக்கரியால் கட்டி போட்டார் பாப்பா. அந்த இதையெல்லாம் உடைத்து கொண்டு வெளியே வந்து பல ஃபாதர்கள், ஏறத்தாழ 12 ஃபாதர்கள்ட்ட இருந்துட்டு 12வது ஃபாதர் தான் கூட்டிக்கிட்டு வந்தப்ப அந்த யூத கூட்டத்தில் வித்துட்டு போயிட்டாங்க அடிமையா. ஒரு ராஜாவுடைய பிள்ளை மதீனாவில் அடிமையாக நின்றார் என்று எழுதுகிறார். ராஜாவுடைய பிள்ளை மதீனாவில் அடிமையாக நின்றார் என்று எழுதுகிறார். மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வை பார்க்க அவ்வளோ எப்படி ரசூலுல்லாஹ் இங்கதான் வருவாங்கன்னு செய்தி சொன்னதுலாம் வந்திருக்கிறார். 3 அடையாளங்களை கேட்டுக்கொண்டு வந்திருந்தார். அதான் பெரிய ஆச்சரியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்த மரங்கள் நிறைந்த இடத்துக்கு தான் வருவார். அதனால அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டார். சதகா பொருளை, ஜகாத் பொருளை சாப்பிட மாட்டார், அதை தெரிந்து வைத்துக் கொண்டார். அதுபோல ரசூலுடைய முதுகிலே பின்னல் தோள்பட்டைக்கு நடுவில் நுபுவத்தினுடைய முத்திரை இருக்கும், தெரிந்து கொண்டார். இதை செக் பண்றதுக்காக ரசூலுல்லாஹ் உள்ள வந்தோட மதீனாவுக்கு வந்தப்ப முதல்ல போய் ஜகாத் பொருள், சதகா பொருள் கொடுத்தாங்களாம். ரசூலுல்லாஹ் சாப்பிடல. கொஞ்ச நாள் கழிச்சு இது அன்பளிப்பு கொண்டு போய் கொடுத்தோட ரசூலுல்லாஹ் சாப்பிட்டுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் அன்பளிப்பு கொடுத்தோட ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க. அதே சதகாவை கொடுத்தப்ப, ஜகாத்தை சொல்லி கொடுத்தப்ப ரசூலுல்லாஹ் சாப்பிடாம தோழர்கள் கொடுத்துட்டாங்க. கடைசியா ஒன்னே ஒன்று செக் பண்ணணும். ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல நுபுவத் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்றது? அவர் அடிமை, சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு ஒரு அடிமை, யூதருக்கு அடிமையா இருக்கிறார் மதீனாவுல, இன்னும் முஸ்லிமாக இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு புதிய மதத்தினுடைய பெரும் தலைவராக இருக்கிறார். சுத்தி தோழர்கள் நிறைய இருக்கிறார். எப்படி போய் அவங்க ட்ரெஸ் தூக்கி பார்க்க முடியுமா? மேலாடையை தூக்கி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சாதாரண விஷயம் இல்லை. ஒரு அடிமைக்கு சாத்தியமான விஷயம் இல்லை. தவிர்க்கிறார். இதை ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒரு முடிவு எடுத்துடலாமே. டெய்லி ரசூலுல்லாஹ் போற இடத்துலாம் போவார். எப்படியாச்சும் அதை தெரிஞ்சிருமா? அந்த முதுகுல இருக்கிற நுபுவத்து தெரிஞ்சிருமா? அவர் பல நாளா பின்னாடியே சுத்தி வந்தார்.
தெரியல. ஒரு தடவை ஒரு சஹாபியினுடைய ஜனாசாவை ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் பண்றதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்துக்கிட்டப்ப அந்த ஜனாசாவில் இருக்கும்போது தான் ஒரு காத்து அடிக்கும். எல்லாம் முடிய ஏற்பாடு. காத்து அடிச்ச ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மேல போட்டு இருக்கிற துண்டு அப்படியே மேல விலக அந்த நுபுவத்து வெளியே தெரிய போதே அவருடைய முகம் அப்படியே மலர்ச்சி ஆயிடுச்சு. சல்மான் பாரிஸ் சொன்ன அத்தனை அடையாளங்கள் இருக்குன்னு சொல்லி ஓடி வந்து முகமது ரசூலுல்லாஹ்வுடைய கையை முத்தமிட்டு ஷஹாதத் சொல்லி கலிமா சொல்லி ரசூலுடைய இடத்தை எங்க வந்து நின்றார் தெரியுங்களா? சல்மானும் மின்னி, சல்மான் என்னை சார்ந்தவர் என்று சொல்லும் இடத்துக்கு வந்து நின்றார். முஹாஜிர்கள் கொண்டாடுவார்கள், சல்மான் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர். அன்சாரிகள் கொண்டாடினார்கள், சல்மான் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை அவர் என்னை சார்ந்தவர் என்று சொன்னார். சொர்க்கம் சொல்கிறது அவரை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் அவரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் என்னிடத்தில் சொன்னான் அவரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னான் என்று அண்ணன் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட மனிதன் இருப்பார். இந்த ஜன்னத்தை வாங்கிறது பெரிய விஷயம். ஜன்னத்தை விரும்புகிற அளவுக்கு வாழ்க்கிறது எவ்வளவு தியாகம், எவ்வளவு விலை கொடுத்திருப்பார். அபூதர் இருப்பார்கள் எல்லாம் அதுல வராது. அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லி முடிச்சிருந்தேன். சொல்லாக்க வந்து சொன்னாங்களா, எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்குறீங்க, எனக்கு கொஞ்சம் பொறுப்பு ஏதாச்சும் கொடுத்து எங்கேயாச்சும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னா அபூதர் இருப்பார்கள் சொன்னாங்க. சொல்லா பாப்பா உனக்குள்ள இது ஒத்து வராது, யாருக்கு என்ன கொடுக்கணும்னு நான் சொல்ல கரெக்டாக தெரியும், கொஞ்சம் பலகீனமான உங்களுக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்ட்டாங்க. சொன்னாங்களா, அபூதர் உனக்கு ஒரு பொறுப்பு வந்தால் நிறைவாக செய், வரலை என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுன்னு சொன்னாங்க. நீ தேடி போகாதேன்னு சொன்னாங்க அபூதர் இல்லை. அது மூலியாக நம்மளுக்கு ஒரு செய்தி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன ஆச்சரியம்டா, ஏன் ரசூலுல்லாஹ் அபூதர் இல்லாவுக்கு அப்போ கொடுக்கல? அபூதர் இல்லாவுடைய வாழ்க்கை எப்படின்னா, அவங்களுக்கு யாராவது பணக்காரரை பார்த்தா பிடிக்காது, பணக்காரர்களை பார்த்தாலே பிடிக்காது, கொஞ்சம் கூடுதலான ட்ரெஸ்ஸோ கூடுதலான சாப்பாடு சாப்பிட்டாலும் பிடிக்காது. எந்த அளவுக்குன்னா பணக்காரர்கள் கண்டா குச்சி எடுத்துக்கிட்டு அடிப்பாங்க, பணக்காரர்கள் கண்டா குச்சி எடுத்து அடிப்பாங்க, ஸ்டிக்கில் அடிப்பாங்க. அவர் அரசரா இருந்தாலும் அடி விடுவான். சில நேரங்கள் சில அரசர்கள் கொஞ்சம் தானே வரணும், அரசருடைய தானே அரசர் வர முடியும். அரசர் எல்லாம் ஒரு சில கவர்னர்களை எல்லாம் அடிச்சிருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை பிடிக்கல. இந்த துனியாவில் என்ன எப்படி வாழ்க்கை, படோபர வாழ்க்கை, இந்த வாழ்க்கை தேவையில்லை, படோபர வாழ்க்கை இந்த உலகத்தில் தேவையில்லையே அப்படின்னு சொல்லி குச்சி எப்போ வச்சிருப்பாங்க, அடிச்சு விடுவாங்க. அப்புறம் தான் நீங்க இங்கே சரி வராது, ஊர்ல இருந்து எல்லாரும் அடிச்சுட்டு இருந்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு ஓர பகுதிக்கு ஓர இல்லாவுடைய காலத்தில் அனுப்பி வைக்கப்பட்டான். எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க. துனியாவில் கூடுதலாக எதையும் இன்பத்தை வாங்கிடக்கூடாதுன்னு நினைச்ச அவர்களை சொர்க்கம் வாங்கிவிட்டது. நீங்கள் எனக்கு வேணும் என்று சொர்க்க விலைக்கு வாங்கிடுச்சு. சொர்க்கத்துக்கு சொந்தக்காரராக அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாறினார்கள் என்பது வரலாறு. ஒரு சில இடங்களில் அம்மாருடைய ஆசை சொர்க்கம் அவரை விரும்புகிறது என்று ஹதீஸில் வருகிறது. இப்படிப்பட்ட உயர்வான சொர்க்கத்தை பெற வேண்டும் என எல்லாம் துடிக்கிறோம். அதுக்கு ஒரு விலை இருக்குன்னு நல்லா சொல்லணும். ஏதாவது ஒரு தியாகம் பண்ணுச்சுன்னா நிச்சயமாக அது கிடைக்கும் என்று சொல்கிறார். ஆனால் சஹாபாக்கள் இந்த உலகத்திலே எந்த சொர்க்கத்தினுடைய சீட்டை வாங்கி பண்ணுவார். அன்பானவர்களே, அதன் சொர்க்கவாசிகள் நாளை மறுமையிலே நாம் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போகலை, திருப்தியாக இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு அனைத்தையும் கண்டுகொள்வார்கள். நீங்க ஒரு சுமாரா சொன்னீங்கன்னா அதுக்கு எவ்வளவு கூலி என்பதை தெரியும். இங்கெல்லாம் ஒரு தர்ஜாவுக்கு பக்கத்துல இருக்கும். சொர்க்கத்தினுடைய ஒரு தர்ஜாவை சொல்லுவாங்க, கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் உள்ள தொலை தூரம்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தூரத்தில் இருக்கும் அந்த தர்ஜா. அப்படிப்பட்ட தர்ஜாவினை நாம் உயர வேண்டும் என்றால் இந்த உலகத்திலேயே தான் அமல் செய்யணும். அந்த அமல்களை செய்து அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் நற்செய்தி சொல்ல சொன்னானே, அந்த உயர்ந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வாராக. எந்த சொர்க்கம் நிலையானதோ, எந்த சுகம் நிலையானதோ, எந்த சுகம் இன்பமானதோ, எந்த சுகம் அல்லாஹ்வுடைய நிகாவை நமக்கு பெற்று தருவோம், அந்த சுகத்தை காரணமாக்க அதற்குரிய அமல்களை செய்ய அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வாராக. அந்த அமல்களை எல்லாம் லேசாக்குவாராக.
இந்த வாக்கியங்களை எல்லாம் நமக்கு நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.